பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கோம். அதுல என்ன அப்டேட் யார பத்தின்னு யோசிக்கிறீங்க? எப்பயுமே நம்ம ஒரு லீடிங் ஆக்டர பத்தி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு லீடிங் டைரக்டர பத்தி பார்க்க போறோம். மாரி செல்வராஜ் அவர்கள் தான். இவரோட படங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு டிஃபரண்ட் ஸ்கிரிப்ட்ஸா இருக்கும். இந்த மாதிரியான மக்களோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எடுத்து ரொம்ப அழகா வந்து எலிவேட் பண்ணி காட்டுவாரு. இவரோட அப்கமிங் மூவிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இவர் தளபதிக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாருன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதை தொடர்ந்து இவரோட அடுத்த படங்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, தனுஷ் அவர்களோட இணைஞ்சு திரும்ப மாரி செல்வராஜ் கர்ணனுக்கு அப்புறம் ஒரு மூவி பண்றதா இருக்கு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. குபிராக்கு அப்புறம் தனுஷ் அவர்கள் இதுலதான் பண்ணுவாரு. இளையராஜா பயோபிக் பண்ணுவாரா இல்ல இதுவான்ற மாதிரியான ஒரு போட்டியில இருக்குன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து இவரோட அடுத்த படம் வந்து கார்த்திக் அவர்களை வச்சு இவர் ஒரு படம் பண்ண போறாரு. பரியரும் பெருமாள். ஆல்ரெடி இதுல வந்து கதிர் அவர்களை வச்சு அந்த படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தோட ரீமேக்கா இருக்குமா இல்ல பார்ட் 2வா இருக்குமான்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து அந்த பரியரும் பெருமாளை வச்சு இந்த மூவி நடக்க போகுது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கார்த்திக் அவர்களுக்கு வந்து இவர் இந்த ஸ்டோரி லைனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 1 லைன் ஸ்டோரியா சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரி லைன் வச்சு கார்த்திக் அவர்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மூவியை கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி கார்த்தியோட லைன் அப் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கைதி 2 அண்ட் சர்தார் 2. இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ்ல இவர் ரொம்ப லைன் அப்பா தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து இவர் அடுத்து பண்ணுவாரா இல்ல ஆல்மோஸ்ட் இவர் ஓகே சொல்லிட்டாரு, இன்னும் அபிஷியல் அப்டேட்ஸ் வந்து அந்த அபிஷியல் டீம்ஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.